இந்தியாவில் சர்வாதிகார ஆட்சி நடக்குது. RSS மூலையில இருந்து யோசிக்கிறாங்க பிரச்சனையாங்க. வெளியுறவு கொள்கையில முடிவெடுக்க தெரியாம சொதப்பிருக்காங்க. என்ன தோணுதோ செய்யுங்க அப்படின்னு சொன்னதாக சொன்னீங்களா இல்லையா? அவ்வளவுதான் கேட்கிற கேள்வி. ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய பட்டியல்ல திரு நரேந்திர மோடியினுடைய பெயர். பார்லிமெண்ட் கம்ப்ளீட்டா முடங்கிடுச்சு. ஏன்னா இவங்க ட்ரம்ப் பக்கச்சுக்க கூடாது. ஒயிட் ஹவுஸ்ல இருந்து வரக்கூடிய சர்க்குலர்ல வரவே வராது. தேவையில்லாம ஏன் அமெரிக்காவுக்கு திருப்பி நீங்க போறீங்கன்னா அப்போ சந்தேகம் வரதான் செய்யுது. பிரதமர் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு ஓம் பிர்லா சொல்றதுக்கான உரிமையா கொடுத்து தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு இனியன் ராபர்ட் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்லிமெண்ட்ல இந்த பட்ஜெட் செஷன் இந்த ஆண்டோட முதல் கூட்டத்தொடர் நடந்தது நம்ம பார்த்தோம். இதுல ஜனாதிபதியினுடைய அந்த உரை மீதான விவாதம், எதிர்கட்சியினுடைய விவாதம் எதிர்கட்சி தலைவரோட விவாதமே நடைபெறல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கான வாய்ப்பு எதிர்கட்சி தலைவருக்கு மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த உரையின் மீது பிரதமருடைய பதில் உரைங்கிறது எப்பவுமே நிகழ்த்தப்படும். அதுவும் நிகழ்த்தப்படாமலே அந்த விஷயம் நிறைவு செய்யப்பட்டிருக்கு. ஜனாதிபதியுடைய அந்த தீர்மானங்கிறது, அந்த உரையினுடைய தீர்மானங்கிறது நிறைவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது ஒரு பக்கம். இப்படி ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சுக்கிறது அதிசயமான விஷயமா இருக்கு. இதுல என்னன்னா, ஏன் இப்படி நடந்து முடிச்சு அப்படின்னா, எதிர்கட்சி தலைவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது ஒரு பக்கம். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, நாடாளுமன்றத்துடைய மக்களுடைய அவைத்தலைவர் ஓம் பிர்லா என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரதமர் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எதிர்கட்சிகளால பாதுகாப்பு இல்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்கட்சி உறுப்பினர்களால பிரதமருக்கு பாதுகாப்பு இல்லை. ஸோ அதனாலதான் இப்படி ஒரு விஷயத்த நாங்க செஞ்சோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆச்சரியக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சி மீது முன்வைக்கிறாங்க. பிரதமர் மோடி என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு சவக்குழி தோண்ட காங்கிரஸ் முயற்சி செய்யறாங்க, அதுல இருந்து நான் மீண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அவர் குறிப்பிடுறாரு. இதெல்லாம் என்ன நடக்குது, விசித்திரமா இருக்கு. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்தியாவில சர்வாதிகார ஆட்சி நடக்குது, அதாவது பாசிச ஆட்சி நடக்கிறது என்பதற்கு நீங்க சொன்ன இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள். அதாவது எதிர்கட்சி தலைவரை பேச விடுறது இல்ல, எதிர்கட்சி தலைவருடைய உரைக்கு பதில் உரையை பிரதமர் வாசிக்கிறது அதுவும் இல்ல, எதுவுமே இல்ல. அதே மாதிரி சர்வாதிகாரிகள் உலகத்துல எல்லாருமே என் உயிருக்கு ஆபத்து இருக்கு, ஐயோ என்ன காப்பாத்துங்கன்னு கதறுவாங்க. தன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு, இந்த நாட்டுல எனக்கு எதிராக சூழ்ச்சி பண்றாங்க, சதி வலை விரிக்கிறாங்கன்னு தான் எல்லா சர்வாதிகாரிகளுமே கதறி இருக்காங்க. வரலாற்று எடுத்து பாத்தீங்கன்னா அதனுடைய நீட்சியா தான் திரு நரேந்திர மோடியும் நான் பாக்குறேன். தலைவர் ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல ஒரு புத்தகம் குறித்து ஒரு கேள்வி இருக்கிறாரு. முன்னாடி இருந்த ராணுவ தளபதி நரவானே புத்தகம் எடுக்கிறாரு. அதுல இந்திய சீன எல்லையில இந்திய ராணுவ வீரர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை மேல ஒரு கேள்விக்கிறார். நீங்க என்ன தோணுதோ செய்யுங்க அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் அந்த புக்ல பதிவு பண்ணியிருக்காரு ஜெனரல் நரவானே. இதை சொன்னது ராஜ்நாத் சிங், அவருக்கு சொன்னது நரேந்திர மோடி. இப்போ நாங்க என்ன கேட்கிறோம், இதை சொன்னீங்களா இல்லையா? அவ்வளவுதான் கேட்கிற கேள்வி. சொல்லலைன்னா சொல்லல, சொன்னோம்னா சொன்னோன்றத பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் ஒரு ரிட்டன் டிக்ளரேஷன்லயோ அல்லது நாடாளுமன்றத்திலயோ சொல்லிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. கேட்டா என்ன சொல்றாங்க, அந்த புக் இன்னும் பப்ளிஷ் ஆகலங்கிறாங்க. சரி, அந்த புக்கை யார் பப்ளிஷ் பண்ணாம இருக்கிறான்னு பார்த்தா பாதுகாப்புத்துறை, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி. அதாவது ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, குழந்தையும் கிள்ளிட்டு தொட்டிலே ஆட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தான் அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணாம வச்சிருக்கிறது. இந்த பக்கத்துல இதோ பாருங்க, பப்ளிஷ் பண்ண அந்த புக்கை ராகுல் காந்தி தூக்கிட்டு வராரு அப்படின்னு இந்த பக்கத்துல பார்லிமெண்ட்ல பேசுறாங்க. அப்போ நீங்க இந்த பக்கத்துல பாகிஸ்தான் ஆஹா ஓஹோ வீர வேஷம் போட்டாலுமே அந்த பக்கத்துல சீனா கிட்ட நீங்க வாழை சுருட்டிட்டு தான் இருந்திருக்கிறீங்க. உனக்கு என்ன தோணுதோ நீ செய்யணும் ராணுவ தளபதிக்கு இந்தியாவுடைய பிரதமர் உத்தரவிட்டு இருக்கிறார் அப்படின்றது. இது ராணுவ ஆட்சி நடக்குதா இந்தியாவில், ஜனநாயக ஆட்சி நடக்குதா இந்தியாவில்? அதான் ராகுல் காந்தி கேட்கிறாரு. இதை கேட்டதுக்கு திமிர்த்தனமான பதிலா பாஜக சார்ந்தவங்க பார்லிமெண்ட்ல பேசுறாங்க. அவர் அறிவில்லாதவர், அவருக்கு மெச்சூரிட்டி இல்ல, அவர் ஹிந்தியில அபோதுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அவர் இன்னசென்ட், அவர் இக்னோரண்ட், அவருக்கு அறிவு இல்ல, அவருக்கு புரிதல் இல்லைன்ற வார்த்தையை பார்லிமெண்ட்ல ஒரு பாஜக எம்பி சொல்றாரு. இதை கேட்டுட்டு எப்படி காங்கிரஸ் உறுப்பினர்கள், இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் சும்மா இருப்பாங்க? அப்ப நாங்க எழுந்து நின்று கோஷம் போட ஆரம்பிக்கிறோம், நாங்க சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு நாங்க விடமாட்டோம், இங்க நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. ஏன் இவ்வளவு பதற்றப்படுறீங்க? ஒரு கேள்வியில 3 கேள்வி கேட்கிறோம். ஒன்னு, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல மோடிக்கும் எப்ஸ்டீனுக்கும் என்ன சம்பந்தம் இருந்தது? எப்ஸ்டீனோட கம்யூனிகேஷன்ஸ்ல மோடியோட பெயர் உச்சரிக்கப்பட்டிருக்கிறது, பல முறை இருக்குது, 30 மெயில்ல இருக்குது. நம்பர் 1. 2வது, இந்தியா அமெரிக்க ட்ரேட் டீல் என்ன எப்படி நடந்துச்சு? ட்ரம்ப் ட்வீட் பண்றாரு,
இந்த 3 கேள்வி கேட்கிறோம். இது குறித்த வெளிப்படைத்தன்மையை நாங்க பார்லிமெண்ட்ல கேட்கிறோம். இது நீங்க கண்டிப்பா பதில் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா இது இந்திய நாட்டினுடைய ஒரு பாதுகாப்பு சார்ந்த விஷயம். இந்திய நாட்டினுடைய ஒரு மதிப்பு சார்ந்த விஷயம். சர்வதேச அரங்கில் நாங்க கேட்கிறோம். இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறார். யாரோ போற போக்குல கேட்கல. இந்தியாவுடைய அப்போசிஷன் பார்ட்டி லீடர் கேட்கிறார். சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை, கேட்க வேண்டியது எங்களுடைய கடமை. அதை சொல்லாம நீங்க வந்து நேரு என்ன பண்ணாருன்னு தெரியுமா, அவர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா, சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்காங்க. அப்ப அங்கதான் நாங்க வந்து அங்க எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். நாங்க வந்து முற்றுகை தள்ளப்படுறோம். உடனே ஓம் பிர்லா என்ன சொல்றாரு, பிரதமர் உயிருக்கு ஆபத்தை வந்து இவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. பிரதமர் சார், எனக்கு என்னன்னா, எங்க அக்கா ஜோதிமணி எங்க அக்கா சுதாவும் போய் பிரதமர் அடிக்க போனாங்களாமா. பிரதமரே முதல்ல வரவே இல்லை பார்லிமெண்ட். வராத பிரதமருக்கு இவங்க அடிக்க போனாங்கன்னு சொல்லி ஓம் பிர்லா வந்து நான் அவர்கிட்ட முன்கூட்டியே சொல்லிட்டேன் பிரதமர் கிட்ட வர வேணாம்னு சொல்லின்னு ஒரு பொய்ய சொல்றாரு. இது முழுக்க வந்து ஆமா, அதாவது பிரதமர் மோடி வந்திருந்தாருன்னா அவர் தாக்கப்பட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாரு. இது ரொம்ப ஆச்சரியக்கூடிய விஷயமா இருக்கு. ஒண்ணு, இது பற்றி தொலைக்காட்சி விவாதங்கள்ல வலதுசாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, சார் பிரதமருடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானது, ஏன்னா நம்ம ஏற்கனவே 2 பிரதமர்கள் இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ வந்து இது என்ன வேற மாதிரி நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. 2 பிரதமர்கள் இழந்திருக்கோம்னா அதோட கான்டெக்ட் வேற, இந்த கான்டெக்ட் வேற. இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. என்ன நடக்குது உண்மையிலே? இல்ல 2 பிரதமர்கள் நாட்டுக்காக தியாகம் பண்ணவங்க, நாட்டுக்காக சேவை பண்ணவங்க. அதனால அவங்க கொல்லப்பட்டாங்க. அது வேற. இவர் என்ன தியாகம் பண்ணாரு? இவரு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல ஒரு பேர் இருக்குதுங்க. பெண் குழந்தைகளை பாலியலுக்காக பயன்படுத்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய பட்டியல்ல திரு நரேந்திர மோடியினுடைய பெயர் இருக்கிறது. இருக்குதா இல்லையான்றதை பிஜேபி தெளிவுபடுத்தணும். ஏதோ ஒரு பிஜேபி பிரமுகர்னா பிஜேபி காரங்க அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு கடந்து போயிடலாம். அவர் இந்தியாவுடைய பிரதமரா இருக்கிறார். ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அப்போ இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் பிஎம் பதில் சொல்லணும். நாங்க கேட்கிறோம், கேள்வி கேட்கிறோம். அப்போ நீங்க வந்து உயிருக்கு அச்சுறுத்தலுங்கிறீங்க. நாங்க வந்து பிரதமருக்கு வந்தா என்ன அடிப்படையில ஓம் பிர்லா சொன்னாரு? என்ன அடிப்படையில யார் தகவல் கொடுத்தது? உளவுத்துறை கொடுத்ததா, இல்ல காவல்துறை கொடுத்ததா, இல்ல எஸ்பிஜி கொடுத்ததா? யார் கொடுத்தா பிரதமருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு ஓம் பிர்லா சொல்றதுக்கான உரிமையை யார் கொடுத்தது? அது எந்த ஆதாரத்தை கொடுத்தாரு? எதிர்கட்சிகள் நாங்க கேள்விதான் கேட்கிறோம். நாங்க முற்றுகையிடுறோம். நாங்க வந்து அவர் அடிக்கிறதுக்கோ ஒரு தாக்குறதுக்கோ எந்த முயற்சி நாங்க எடுக்கல. எப்படி அடிக்க முடியும் சார்? எஸ்பிஜி கமாண்டோ படை பாதுகாப்புல இருக்கிற ஒரு பிரதமரை, Z+ செக்யூரிட்டி பாதுகாப்புல இருக்கிற பிரதமரை, ராஜீவ் காந்தி அன்னை இந்திரா காந்தியை விட 10 மடங்கு அதிகமா பாதுகாப்பு செலவு பண்றது நரேந்திர மோடி. 10 மடங்கு. இன்றைக்கு அவர் கொடுக்கப்படுகின்ற பாதுகாப்பு என்பது இவங்க 2 பேரை விட 100 மடங்கு பெரிய பாதுகாப்பு. ஹைலி ஸ்டெர்லைஸ்ட் ஜோன்ல பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. எப்படி அவரை நீங்க வந்து அட்டாக் பண்ண முடியும்? அப்போ போற போக்குல வந்து இதான் சர்வாதிகாரிகளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸே என் உயிருக்கு ஆபத்து, ஐயோ என்ன காப்பாத்துங்க அப்படிங்கறதா அடிப்படையில இருந்து கிளம்பும். ஒரு பக்கம் வந்து சட்டத்தை எப்படியாவது பாஸ் பண்ணிடணும், இது எதிர்கட்சிகளுடைய கன்சல்டேஷனே இல்லாம. அதே மாதிரி உங்களுக்கு இந்த பக்கத்துல வந்து என் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி மக்கள்கிட்ட சென்டிமெண்ட் திரட்டணும். இதை தாண்டி மோடி கிட்ட வேற எதுவுமே இல்லை. இப்படிலாம் சொல்லி மக்கள்கிட்ட சென்டிமெண்ட் திரட்டுறதுங்கிறது வேற விஷயம், அது ஒரு பக்கம். ஆனா வந்து இப்ப பார்லிமெண்ட்ல இப்படி ஒரு விஷயத்தை வெளிப்படையா வைக்கிறாரு. வச்சுட்டு தன்னுடைய வழக்கமான ஜனாதிபதியோட உரையின் மீது தன்னுடைய இறுதி உரையை அவர் நிகழ்த்தணும். அது அங்க நடத்தப்படவே இல்லை. பட் அதை மாறா வந்து ராஜ்யசபால அதை செய்யறாரு. ராஜ்யசபால ரொம்ப டிப்தா பேசுறாரு. அங்கதான் ரொம்ப ஆச்சரியக்கூடிய விஷயம்லாம் பேசுறாரு. எனக்கு சவக்கூலி தொண்டை பாக்குறாங்க. திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் வேலைகளை செய்யறாங்கன்னு சொல்லி இந்த ஸ்பெசிஃபையா அடிக்கிறாரு. இந்த இடத்துக்கு இது மக்கள் எதாவது பார்க்கணும். ஒண்ணு, பார்லிமெண்ட்ல என்ன நடக்குது, இதுல மக்களோட கனெக்ட் ஆகுதுங்கிற செகண்டரி. எலெக்ஷன்ல இது வேற மாதிரி எல்லாம் பேசலாம், வேற சப்ஜெக்ட். ஆனா இப்ப ஏன் இதை செய்யறாரு? ஏன் இப்ப எதிர்கட்சிகளை அக்யூஸ் பண்ணி ஏன் இங்க இருந்து விலகி போறாரு? ஏன் தன்னோட உரையை அவர் நிகழ்த்தவே இல்லை? அதான் என் கேள்வி. சரி, ரொம்ப சிம்பிள். இது என்ன யோசிக்க வேண்டிய விஷயம்? 5 மாநில சட்டமன்ற தேர்தல் வேற எதுவுமே கிடையாது. இந்த 5 மாநில தேர்தலுக்கு கொடுக்கின்ற மெசேஜ் அது. இதுதான் சார். அவர் மோடி வந்து தூங்கும் போது அரசியல் பண்ண நினைக்கிறவர் சார். அவருக்கு வந்து அவரோட உண்மையான கேரக்டரை மறைச்சிட்டு தூங்கும் போது கூட அரசியல்வாதியாக அரசியல் மட்டுமே பண்ணக்கூடிய நபர் தான் நரேந்திர மோடி. அவரு 5 மாநிலத்துக்கு ஒரு மெசேஜ் கன்வே பண்றாரு. அதாவது என்னை கொலை செய்ய பார்க்கிறார்கள் யாரு? திரிணாமுல் காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், இடதுசாரிகள். நல்லா பாருங்க, இந்த 4 கட்சிகளுக்கும் சார்ந்த ஒரு தேர்தல் தான் வருது மே மாசம், ஏப்ரல் மாசத்துல. அப்போ அவர் ஒரு மெசேஜ் கன்வே பண்றாரு. நீங்க எல்லாருமே வந்து நீங்க என்ன பாதுகாக்கிறது இந்தியாவை பாதுகாப்பது, எனக்கு நீங்க ஓட்டு போடுறது என்ன இந்தியாவுக்கே வாக்களிப்பதுன்ற மாதிரியான ஒரு நரேட்டிவை வட இந்தியா முழுக்க பரப்பியிருக்காங்க. ஆக்சுவலா தான் உண்மை. வட இந்தியா முழுக்க என்ன பேசுவாருன்னா, எனக்கு நீங்க வாக்கு போட்டீங்கன்னா நீங்க வந்து இந்தியாவை பாதுகாத்துருவீங்க. அதே நரேட்டிவ், அதே ஸ்ட்ராட்டஜி, அதே ட்ரெண்ட இந்த 5 மாநிலத்திலையும் பொருத்தலாமான்னு பார்க்க. குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் இந்த 3 ஸ்டேட்லயுமே அந்த மெசேஜ் கன்வே பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா இது என்ன காமெடினா, இந்த 3 ஸ்டேட் மக்களுக்கு இவர் யாருன்னு தெரியும். இவர் எவ்வளவு பெரிய ஜும்லான்றது எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் இங்க இந்த பக்கம் அவங்களால உள்ள வர முடியல. அதுதான் அதிமுகவை குடிச்சு குதிரை சவாரி பண்ணி உள்ள நுழைய முடியுமான்னு பிளான் பண்றாங்க. அது வேற கதை. பட் ஆனா இதுதான் ட்ரை பண்றேன். அப்போ உங்களுக்கு நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் இல்ல.
இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை, இந்தியாவினுடைய ட்ரேட் டீல்ஸ் குறித்து ட்ரம்ப் சொல்றதுக்கான அதிகாரத்தை யார் கொடுத்தது? இந்தியாவுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சொல்லணும், இல்ல இந்தியாவுடைய பெட்ரோலியம் துறை அமைச்சர் சொல்லணும். அவரு ட்விட்டர்ல போட்டுட்டு போறார். அவர் எல்லாத்தையும் ட்விட்டர்லாம் போடுவார். அவர் வெனிசுலால ஆரம்பிச்சு கிரீன்லாந்துல இருந்து ஈரான்ல இருந்து எல்லா பிரச்சனையுமே ஒயிட் ஹவுஸ்ல இருந்து வரக்கூடிய சர்க்குலர்ல வரவே வராது. ட்விட்டர்ல தான் எல்லாம் வரும். அவர் ஒரு அந்த ஊர் மோடி அவர். அப்ப அவர் நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கு கண்டனம் தெரிவிக்கணும். எப்படி ஒரு நாட்டுக்கு சார், எப்படி அமெரிக்காவினுடைய பொருட்களுக்கு இந்தியாவில் 0% டாக்ஸ் வாங்காம இருக்க முடியும்? எப்படி சார் கொடுக்க முடியும்? அது எவ்வளவு ஐயோக்கத்தினாது. அமெரிக்கா என்ன பண்ணுவான்? சைனா கிட்ட இருந்தும், வியட்நாம் கிட்ட இருந்தும், பங்களாதேஷ் கிட்ட இருந்தும் மலிவு விலையில பொருட்களை வாங்கி இந்தியாவுக்கு விற்பான். இங்க இருக்கிற உள்ளூர் சந்தையில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் அவ்வளவுதான் இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான். எப்படி நீங்க 0% டாரிஃப் கொடுக்க முடியும்? இன்னைக்கு கோயம்புத்தூர்லயும், ஈரோட்லயும், திருப்பூர்லயும் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றவங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. பிஜேபி இந்த 0% டாக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா, நீங்க உங்க தொழில்களை மறந்து விடுங்கள். இந்தியாவை விற்றுவிட்டார் என்பதுதான் பொருள். அப்போ இதான கேள்வி கேட்கிறோம், நாங்க எதிர்கட்சியான கேள்வி கேட்கிறோம். அதுக்கு பதில் சொல்லணும். வருது அந்த ட்ரேடு பத்தி ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ராகுல் காந்தி கூட சரியான கேள்வி எழுப்புறாரு. கிட்டத்தட்ட 4 மாதமாக அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான அந்த வர்த்தகம் நிறுத்தப்பட்டிருந்துச்சு. திடீர்னு 2 நாட்களுக்கு முன்பு இரவுல அப்படி ஒரு விஷயம் கையெழுத்தாகுது, அதை பற்றி ஒரு ஒப்பந்தம் எட்டப்படுது அப்படின்னா என்ன நடந்துச்சு அப்படின்ற கேள்வி எழுப்புறாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ட்ரம்போட பதிவுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவரு 50% 25% 18% குறைக்கிறன்ற ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்குறாரு ஒண்ணு. ஆனா அதே நேரத்துல நம்ம தலையில இடி இருக்கிற மாதிரி 0% இறக்குமதி வரி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் இங்க இன்னொரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஆனா பிரதமர் மோடி அந்த 0% வரியை பத்தி எந்த விதமான விஷயம் சொல்லாம அந்த 18% வரியை மட்டும் புகழ்ந்து பேசி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. எப்படி செலக்டிவா ஒரு விஷயத்தை பேசிட்டு போறாரு. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? அந்த டீல் விஷயம், அந்த ட்ரேட் டீல் எப்படி புரிஞ்சுக்கலாம்? சார் இல்ல சார், அந்த 18% வரி குறைச்சதா சொல்றாங்களே, அதுவும் பெரிய சாதனை இல்ல. இப்ப மீதி இருக்க 32% யார் குறைப்பா? இப்ப 50% யார் டாரிஃப் போட்டாரு? 50% ஏன் போட்டாருன்ற கேள்வி ஒரு நல்ல கேள்வி. ரெண்டாவது 18% குறைச்சிட்டா நீங்க கொண்டாடுறீங்களே, 32% யார் குறைப்பா? ரெண்டாவது இங்க உள்ள இம்போர்ட் பண்றதுக்கு 0% டாக்ஸ், அந்த உரிமை யார் கொடுத்தா? ட்ரம்ப்புக்கு யார் கொடுத்தா? இதை எதிர்க்காம இருக்கிற பிஜேபி என்ன சொல்ல முடியும்? அப்போ இது முழுக்க அமெரிக்காவில் வாழக்கூடிய ஆர்எஸ்எஸ் காரங்களுடைய இன்ஃபுளுன்ஸ் பின்னாடி இருக்கிறத சந்தேகப்பட வேண்டியது. அது நான் எல்லா ஊடகங்களும் தெளிவா நான் பேசிட்டு இருக்கேன். இது வெறும் இந்திய அரசு அமெரிக்கா சார்ந்த மட்டும் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு டீம் வேலை பார்க்கும். அமெரிக்க அரசுல இந்தியாவில இருந்து தப்பிச்சு ஓடினவங்க 60 70 இங்க இருந்து தப்பிச்சு போன சோ கால்ட் அப்பர் காஸ்ட் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அமெரிக்க அரசு இருக்காங்க, அமெரிக்க அரசு அதிகாரத்துல இருக்காங்க. அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க. அவங்க ஆர்எஸ்எஸ் மூலமா இந்திய அரசுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க இந்த டீலை முடிக்க சொல்லி. ஏன்னா அவங்க அங்க சொகுசா வாழ்றதுக்கும் அவங்க வசதி வாய்ப்போட வாழ்றதுக்குமான ஒரு இன்ஃபுளுன்ஸ் எங்க பண்ணி இந்த டீலை முடிச்சிருக்குன்றது என்னுடைய ஆழமான சந்தேகம். இது இவங்க ஒரு பெரிய நெட்வொர்க் வச்சிருக்காங்க. இந்த ஆர்எஸ்எஸ் நெட்வொர்க், இன்டர்நேஷனல் நெட்வொர்க், ஒரு பெரிய நெட்வொர்க். ஏன்னா இவங்க ட்ரம்ப் அங்க பகச்சிக்க கூடாது. ட்ரம்ப்பை பார்த்து பகச்சுக்கிட்டா அவன் ரிப்பப்ளிகன் பார்ட்டில பதவியில் இருக்க முடியாது. ரிப்பப்ளிகன் பார்ட்டி ட்ரம்ப்புடைய கட்சியில நிறைய பேர் இந்தியாவில தப்பிச்சு ஓடுனவங்க இருக்கிறாங்க 60 70 ரிசர்வேஷனால 60 70 இப்ப அவங்களோட இன்ஃபுளுன்ஸ்ல இருக்கிறதுக்கான 100% வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்க இந்திய நாட்டு மக்களுக்கு நீங்க பிரதமர் இல்ல சார். நீங்க இந்திய நாட்டுல சிறுகுறு தொழில் பண்ணக்கூடிய ஆட்களையும் பிரதமர் இல்ல. நீங்க ஒரு குழு, அமெரிக்காலையும் இங்கிலாந்துலயும் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு குழுக்களுக்கு ஆதரவான ஒரு திட்டத்தை நீங்க பண்ணிருக்காரு. ரெண்டாவது அமெரிக்கா கிட்ட போன என்ன சார் அவசியம் இருக்கு? இந்தியா அமெரிக்கா கிட்ட போன அவசியம் இருக்கு. அதான் பைகாட் பண்றதுக்காக இவங்க யூரோப்பியன் யூனியனோட ஒரு ட்ரேட் டீல் போட்டாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அமெரிக்காவோட இஷ்யூஸ் அதிகமா போகுது அப்படிங்கறனால பேட்டர்ன் மாத்தி அது ஒரு சக்சஸிவான பேட்டர்ன் சொல்லி சொல்றாங்க. அப்ப அதை நோக்கி நகர வேண்டியது ஏன் இந்த பக்கம் அமெரிக்கா சரண்டர் ஆகக்கூடிய ஒரு போக்கு காட்டணும்? அது ஏன் கேள்வி இருக்கு சார். ஆக்சுவலா சார் 2020 நாம ஐரோப்பிய யூனியன் கூட போயிருக்க வேண்டியது. இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை வெளியுறவு அமைச்சரும் இந்த கொள்கைகளும் 2000 கொரோனா காலகட்டத்திலேயே ஐரோப்பிய யூனியன் ட்ரேட் டீல் சைன் பண்ணிருக்க வேண்டியது. ஆனா ஏன் பண்ணலன்னா, அன்றைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியாவுக்கு எதிராக 2 தீர்மானத்தை பாஸ் பண்ணுச்சு. ஒண்ணு இந்தியாவில மதச்சார்பின்மை கெட்டு போயிருக்கிறது, இன்னொன்னு இந்தியாவில பத்திரிகை சுதந்திரமே இல்லைன்னு சொல்லி 2 தீர்மானத்தை பாஸ் பண்ணி இந்தியாவை பிளாக் லிஸ்ட் பண்ணிருந்தாங்க. அதனால அவங்களும் கூப்பிடல. இவங்க அமெரிக்கா கிட்டே தொங்கிட்டு இருந்தாங்க. அவன் என்ன பண்ணா, அமெரிக்க ட்ரம்ப் ஹைட்ரோக்ளோரிக்கின் அப்படின்ற ஒரு மருந்தை இந்தியா எனக்கு கொடுக்கலன்னா ஐ வில் ரெட்டாலியேட், நான் திருப்பி அடிப்பேன் அப்பவே மிரட்டினாரு. எப்போ? ட்ரம்ப்புடைய முதல் பீரியட்லயே. அப்பவும் வாய் பொத்திட்டு அமைதியா இருந்தாங்க. இப்போ இயற்கையா ஐரோப்பிய ஒன்றியமே வருது. ஏன்னா நாட்டோ பிரச்சனை, நாட்டோ படைகளை விட்டு அமெரிக்கா வெளியேறுகிறது, நாட்டோக்கு எதிராக அமெரிக்கா செயல்படுகிறது போது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வேற மார்க்கெட் இல்ல, சைனா கிட்ட போக முடியாது, இந்தியாவை நோக்கி வராங்க. இது அவங்களா வராங்க, அவங்க நம்ம வலையில அவங்க சிக்க வராங்க. ஒரு பெரிய சந்தை, 28 நாடுகள் கொண்ட ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியாவை நோக்கி வருதுன்னா பெரிய சந்தை எது வருது?
நீங்க அமெரிக்கா கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு. அப்ப யாருக்காக அமெரிக்காவை தேர்ந்தெடுக்கிறீங்க? அதான் இங்க பிரச்சனைங்க. யாருக்காக? அமெரிக்காவை வாழ வைப்பது யாருக்காக? இப்ப நீங்க இந்த டீல்னால இந்தியர்கள் வாழ போறது இல்ல, அமெரிக்கர்கள் வாழ போறாங்க. எந்த அமெரிக்கர்கள்? யாரு அமெரிக்கர்கள்? இந்தியால தப்பிச்சு ஓடுனாங்களா அவங்களுக்காகவா? 60கள் 70கள்ல அப்படிதான் இந்த டீல் நடந்திருக்கீங்க. நீங்க ஐரோப்பிய ஒன்றியத்தை மட்டுமே வச்சு சைனா டஃப் கொடுக்க முடியாது சார். நீங்க இங்க இந்தியா ஒரு பெரிய சந்தை, ஒரு பெரிய மார்க்கெட் இது. இன்னைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் எதிர்பார்க்கிறது ஈகோ ஃப்ரெண்ட்லி கிரீன் ட்ரெண்ட் தான், வேற எதுவுமே கிடையாது. அவங்க அந்த ஈகோ ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்ஸை எந்த நாடு உற்பத்தி செய்வதற்கும் ஒத்துழைப்பு கொடுத்தா அது இந்தியாவுக்கு வேணும். இந்தியாவுடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல நம்ம மட்டும் தான் பேசியிருக்கோம். நம்ம இந்தியாவும் கிரீன் டெக்னாலஜி நோக்கி தான் போகணும். டெல்லியில நம்ம மாசுக்கு குறைக்கணுன்ற மாதிரியான விஷயங்களை இந்திய அரசு எல்லாமே பேசிட்டு இருக்கோம். அப்ப ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பாலிசிஸும் இந்தியன் கவர்மெண்டோட பாலிசியும் சிமிலரா இருக்கு, ஒத்து போற மாதிரி இருக்கு. நீங்க அழகா யூரோப்பியன் யூனியன் கூட போயிருக்கலாம். நீங்க தேவையில்லாம ஏன் அமெரிக்கா திருப்பி நீங்க போறீங்கன்னா அப்போ சந்தேகம் வரதான் செய்யுது. அமெரிக்கானால இந்தியாவுக்கு பெரிய லாபம் இல்ல. இரண்டாவது, ரஷ்யாவை நீங்க பகச்சுக்கிறீங்க. இந்தியாவினுடைய அடிப்படை கட்டுமானத்தை உருவாக்கியது ரஷ்யா. இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை உள்கட்டமைப்பு வசதிகளை விடுதலைக்கு பிறகு உங்களுக்கு உதவியது ரஷ்யா, அமெரிக்கா கிடையாது. அந்த நாட்டு உங்களுக்கு உற்ற நண்பனா இருக்கிற ரஷ்யாவை பகச்சுக்கிட்டீங்க. நீங்க நீங்க வந்து இந்தியாவுடைய நீங்க சொல்றீங்க ரஷ்யாவை பகச்சுக்கிட்டீங்க, யூரோப்பியன் யூனியனை பகச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு விஷயத்தை நீங்க சொல்றீங்க. இவ்வளவு பகையை இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட போகக்கூடிய நெருக்கடி என்ன? அந்த அளவுக்கு மோடிக்கு என்ன வருவான ஒரு பிரஷர் இருக்கு அப்படின்றத நீங்க பாக்குறீங்க சார்? இவங்க இந்திய அரசா யோசிக்கலாம், அதுதான் பிரச்சனை. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதுக்கு ஒரு ஃபாரின் பாலிசி இருக்குல்ல, அதுல இருந்து யோசிக்கல. நான் அலைன்மெண்ட் பாலிசி, அணி சேரா கொள்கை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு கொள்கை, அதுல இருந்து யோசிக்கல. இவங்க யோசிக்கிறது ஆர்எஸ்எஸ் மூலையில யோசிக்கிறாங்க, அதான் பிரச்சனைங்க. ஆர்எஸ்எஸ் மூலையில இருந்து யோசிக்கிறாங்க பிரச்சனையாங்க. இந்திய அரசின் பார்வையில யோசிச்சா எந்த பிரச்சனையுமே இல்லை, சுமூகமா கொண்டு போக முடியும், உலகத்தையே பேலன்ஸ் பண்ண முடியும். நம்ம எந்த நாட்டையுமே சார்ந்து இல்லாம எந்த நாட்டையும் பகச்சிக்காம நம்ம ஒரு பேலன்ஸ்டு போக்கஸ் தான் டிராவல் பண்ணிருக்கோம் 70 ஆண்டுகளுமே. நாம இப்ப நம்ம ஒரு சார்பு நிலை எடுக்கிறது காரணம் அது ஆர்எஸ்எஸ் மூளையை வேலை செய்யுது, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, வெளியுறவு கொள்கையில் ஆர்எஸ்எஸ் தலையீடு இருக்கு அப்படிங்கிறது நீங்க சொல்றீங்க, நான் அதை அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். ரைட், ஓகே. இப்ப வந்து என்னோட விஷயத்துல என்னன்னா, அவர் இன்னொரு விஷயத்த ரொம்ப சொல்றாரு. என்ன சொல்றேன்னா, கடந்த காலத்துல வந்து காங்கிரஸ் செஞ்ச, அதாவது காங்கிரஸோ இடதுசாரிகள் யாரு ஆட்சி பொறுப்பு இருந்தாலும் சரி, அவங்க செஞ்ச தவறுகளை சரி செய்யறதே என்னோட உழைப்புகள் அதிகமா அதுல போயிடுது. சோ என்னால ஃபியூச்சர் ஹிஸ்டரி யோசிக்க முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்படி என்ன ஒரு சிக்கல்களை நீங்க ஏற்படுத்திருக்கீங்க இந்தியாவுக்கு? நீங்க காங்கிரஸோ இல்ல மற்ற நபர்களோ என்ன சிக்கலை ஏற்படுத்துறீங்க? அதை மோடி தலைமையிலான பாஜக எப்படி சரி பண்ணிட்டு இருக்காங்க? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது சார், இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகள் நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பர்மா, மலேசியா, சிங்கப்பூர், இந்த நாடுகளோட நல்ல நட்புணர்வை ஏற்படுத்தியது காங்கிரஸ் தலைவர்கள் தான். இந்தியா வளரும் போதே இவங்களும் வளர்ந்தாங்க. ஆசியாவினுடைய ஒரு முன்னோடி நாடாக இந்தியா பார்க்கப்பட்டுச்சு. இன்னைக்கு எப்படி பாக்குறாங்க எல்லாரும்? நேபாளுக்கும் உங்களுக்கும் பஞ்சாயத்து, பூட்டானுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, பங்களாதேஷ் உங்களை சேர்த்துக்க மாட்டான் லிஸ்ட்ல, பர்மா உங்களை சேர்த்துக்க மாட்டான் லிஸ்ட்ல, மலேசியா உங்களுக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றுது, ஸ்ரீலங்கா நம்பகமான நண்பராகவே இல்ல, மொரிஷியஸ் பிரச்சனை, மால்தீவ்ஸ் பிரச்சனை, உங்க கூட பக்கத்து தெருவுல பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கூடயே பிரச்சனை. இதை ஏற்படுத்தினது யாரு? இந்த நரேந்திர மோடி தான். இவர் சரி பண்றாராமா? இவரு இருக்கிறத சதைச்சிருக்கிறாரு, இருக்கிறத நாசமாக்கி இருக்காரு இவர் இந்த 10 ஆண்டுகள். இதான் ரியாலிட்டி. இவங்க வந்து பிஜேபி காரங்க ஆக ஊகம் விஸ்வகுருபாங்க, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசி சக்சஸ். பிஜேபியுடைய பெரிய ஃபெயிலியர் என்னன்னா, ஒன்னு எக்கனாமிக்ஸ், ஒன்னு பொருளாதாரம். அதுல அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசி, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவு கொள்கையில முடிவெடுக்க தெரியாம சொதப்பிருக்காங்க. இஸ்ரேலா பாலஸ்தீனா மாத்தி மாத்தி முடிவெடுத்தவங்க. முதல்ல இஸ்ரேல் அப்புறம் பாலஸ்தீன் முடிவெடுத்தாங்க. அது ஒரு ஸ்டெபிலிட்டி இல்ல. ஆர்எஸ்எஸ் மூலையில யோசிக்கிறாங்க. நீங்க ஆர்எஸ்எஸ் மூலையில யோசிச்சீங்கன்னா இஸ்ரேல் தான் நீங்க சொல்லுவீங்க. இந்திய அரசினுடைய பார்வையில பாத்தீங்கன்னா நீங்க பாலஸ்டைன் சொல்லுவீங்க. அதே மாதிரி ரஷ்யா அமெரிக்கானா ஐயா சாமி அமெரிக்கா காலில் விழுந்துட்டீங்க. நீங்க தான் ரியாலிட்டிங்க. நீங்க ரஷ்யாவை பகச்சுக்கிட்டீங்க. நீங்க அப்போ நீங்க உக்ரைனா ரஷ்யா வந்துச்சுன்னா அங்கேயும் நீங்க குழம்புறீங்க. அப்புறமா உக்ரைன் பக்கம் நிக்கிறதா, இங்க ஒரு துண்டு அங்க ஒரு துண்டு போடுறீங்க. நீங்க தெளிவாவே இல்லை. நீங்க கேட்டா வந்து இது ராஜதந்திரம். நீங்க சந்தர்ப்பவாத ராஜதந்திரம் சொல்ல முடியாது சார். யூ ஹேவ் நோ பாலிசி, யூ ஹேவ் நோ ஐடியாலஜி, யூ திங்க் ஃப்ரம் தி பிரெயின் ஆஃப் ஆர்எஸ்எஸ். ரைட் சார். இப்போ வந்து பிரதமர் மோடி மீது காங்கிரஸ் வந்து நிறைய குற்றச்சாட்டு அடுக்கடுக்க வைக்கிறீங்க. ரெண்டாவது, வெளியுறவு கொள்கையில மிகப்பெரிய அளவில் ஒரு டிராஜடி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ இதெல்லாம் வரும் நாட்கள் எப்படி சரி செய்யலாம்? எப்படி அதை செக் அண்ட் பேலன்ஸ் பண்ற சிஸ்டம் என்ன இருக்கு? எப்படி நீங்க அதை பேலன்ஸ் பண்ண போறீங்க? ஏன்னா பார்லிமெண்ட் கம்ப்ளீட்டா முடங்கிடுச்சு, எந்த ஒரு டிஸ்கஷனும் இல்லை. ரெண்டாவது, ஒரு எதிர்கட்சியில் நீங்க வெளிநடப்பு செஞ்சுறீங்க. அப்ப எப்பதான் வந்து இந்த விஷயங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு சார். இன்னொன்னு, சர்வதேச அரங்குல எல்லாருக்கும் மோடி யாருன்னு தெரியும், பிஜேபி யாருன்னு தெரியும், தெரியாமலாம் இல்ல. எல்லாருக்கும் இவர் யாரு, இவரோட ட்ராக் ரெக்கார்டு என்ன, இவர் வரலாறு என்ன, இவர் என்ன மாதிரி எப்படி வந்தாருன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா என்னன்னா, இந்தியாவுடைய பிரதமரா இருக்கிறதுனால இவங்க யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியல.
ஏன்னா இந்தியா ஒரு பெரிய சந்தை. நீங்க சைனாவை வந்து எதிர்க்கக்கூடிய பலவாய்ந்த நாடா இந்தியா தான் இருக்கு. அதனால வேற வழி இல்லாம ஐரோப்பிய ஒன்றியமும் இந்த மற்ற நாடுகளும் இந்தியா கிட்ட தேடி வர வேண்டிய சூழ்நிலை அவங்க இருக்கிறாங்க. மற்றபடி இவர் மேல யாருக்கும் நல்ல அபிப்பிராயம்லாம் சர்வதேச கிடையவே கிடையாது. இதான் ரியாலிட்டி. அப்போ இன்றைக்கு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தால்தான் நீங்க இந்த சுவிட்ச் ஆஃப் பண்றது, அந்த சுவிட்ச் ஆஃப் பண்றது அதுக்கு தீர்வு இல்ல. மெயின் ஃபியூஸ் கொடுக்கணும். அந்த மெயின் ஃபியூஸ்ன்றது ஒன்றியத்துல ஆட்சி மாறணும். ஆட்சி மாறுச்சுன்னா இந்த அரசு யோசிக்கிற திங்க் பண்றது ஆர்எஸ்எஸ் பார்வையில இல்லாம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்கிற ஒரு பார்வையில யோசிச்சாங்கன்னா அது இந்திய இறையாண்மைக்கும் இந்தியாவினுடைய ஸ்திரத்தன்மைக்கும் மிக பாதுகாப்பும் எதிர்காலத்துல நல்லதான் இருக்கும். அதனாலதான் சொல்றேன், இப்ப இது எலெக்ஷன்ஸ் தான் பொறுப்பு. மக்கள் தான் இதை முடிவு பண்ணணும். மக்கள் தான் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போறதன் மூலமாக, மத்தியில ஆட்சி மாற்றம் நிகழ்வதன் மூலமாக எல்லாத்தையுமே ஒரே பதில நம்ம மாத்திர முடியும். ஆட்சி மாற்றம் தான் தீர்வுன்னு சொல்லியிருக்கீங்க. பட் அதை நோக்கி இந்திய அரசியலும் மற்ற மாநில அரசியல்களும் வரும் தேர்தல்களும் நகருது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். எவ்வளவு நேரம் இந்த நேர்காணல் இணைந்து உங்கள் கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி. நன்றி சார். தேங்க்யூ.